ஸ்டடி வித் சென்னையில் இது என்ன வீடியோ அப்படின்னா அது வந்து ஒரு மைண்ட் மேப்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 10th படிக்கிற வரைக்குமே வந்துட்டு இந்த மைண்ட் மேப் சிஸ்டம் தான் இருந்துச்சு. நம்ம எந்த சப்ஜெக்டில் வந்து ஃபஸ்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான மைண்ட் மேப் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த குருவினா சிறுவினா இதெல்லாமே எழுத ஆரம்பிப்போம். ஸோ காலப்போக்கில் 11th 12th காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் இந்த மைண்ட் மேப் சிஸ்டமே போயிடுச்சு. ஆக்சுவலாக அதுதான் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம மைண்ட்குள்ளே அந்த லெசனை பற்றின என்ன புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சது அப்போ தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த டைம் வந்து என்னோடய நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும் ஐரோப்பியர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் யார் முதல்ல 2வது வந்தாங்க, என்னென்ன இயர்ஸு, அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னா அதுக்கு காரணம் என்ன. சரி, ஓகே. இப்போ புதுசாவா வராங்க, அவங்க கடல் வழியை கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு இருந்தாங்க, ஏன் இப்போ புதுசாக கடல் வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் போர்ச்சுகீசர்ஸ் வந்தாங்க, யாரெல்லாம் வந்தாங்க, யார் பின்னாடி யார் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் மேப்பு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில் ஒருத்தொருத்தவங்க அவங்களோட இப்போது பார்த்தலோமியோ டயஸ் வந்து இங்கே வராங்க அப்படின்னா அவர் வந்தப்போ என்ன பண்ணியிருப்பார், என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பார் இங்கே புதுசாக, அதுக்கப்புறம் என்னென்ன கோட்டைகளை வந்து அவர் கட்டியிருப்பார், அவரோட ஈடுபாடுகள் எங்கே. அப்புறம் வாஸ்கோடகாமா வந்தாங்க, அவர் வந்து 3 டைம்ஸ் இங்கே வந்தாங்க, எந்தெந்த தேதியில் வந்தாங்க, அவங்க இங்கேருந்து என்னென்ன கொண்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அங்கேருந்து வந்த எல்லாருமே இங்கேருந்து ஒரு இம்பேக்ட் வந்து செஞ்சு கொண்டு போயிருப்பாங்க. சரி, அவங்க எவ்வளோ பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களோட வீழ்ச்சிக்கான என்ன காரணம்னு நம்ம நினைக்கிறோம். இவங்க இவ்வளோ நிறைய கோட்டைகள்லாம் வந்து அவங்க பிடிக்கும்போது ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்க விடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன. ஸோ இவங்க வந்ததுனால நம்ம இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன புதுசாக தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி நம்ம மைண்டில் அந்த லெசனுக்கான புரிதல் என்னமோ அதை வந்து நம்ம மைண்ட் மேப் போட்டுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி எடுத்த நோட்ஸை விடவே இது வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம படிக்கும் போதே நோட்ஸ் எடுக்கும் போது நம்ம மைண்டில் மெமரி ஆச்சா இல்லையாங்கிறது நம்ம டவுட் எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட்டு போடும்போது நம்மளுக்கு ஒரு அதுவான்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு டெஸ்ட்டு மாதிரியும் ஆயிடுச்சு, நோட்ஸாகவும் ஆயிடுச்சு.